வணக்கங்களே, நம்ம என்ன போகிறோம்னா சந்தகை தாங்க. அதை தக்காளி வச்சு தாளிச்சிடலாம். அடுப்பில் வெந்துட்டுருக்கு. நோய் வெட்டி வச்சுருக்கேன், ஆட்டி வச்சுருக்கேன். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வடிச்சிட்டு சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நான் பாதி வெங்காயத்தை வேறு அப்படியே போட்டுட்டேன், அப்படியே உடச்சி விட்டாச்சு. நான் குட்டி குட்டியாக மிளகா சேர்த்துக்கிறேங்க. 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் பச்சை மிளகா சேர்த்தாச்சு. நம்ம அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மஞ்சள் ஸ்பூன், அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. நாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டுங்க. நாம் அப்படியே இன்னொரு அடுப்பில் இருக்கிற இட்லி எடுத்து சந்தகையாக எடுத்துடலாம். நம்ம அடிக்கடி இப்படி நல்லா தட்டி தட்டி விட்டுடலாங்க. நல்லாவே வேகட்டும். இதெல்லாம் டக்குன்னு செஞ்சிட முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் வேலை எடுக்கும் தான். இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். அதனால் நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம். நம்ம எடுத்து நம்ம சந்தை எடுத்தாச்சுங்க. நம்ம இதை கொட்டிக்கலாம். நம்ம கிளறிக்கலாங்க. நம்ம கூட தேங்காய் சட்னி கூட வச்சு சூடாக பரிமாறிக்கலாம். செம்ம டேஸ்ட்டில் சந்தகை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.